வெல்கம் டு ஸ்மார்ட் ரெஸ்லிங் சேனல். இப்போது ராயல் ரம்பிள் நடந்து முடிஞ்சிருச்சு. அதை பற்றி சில அப்டேட்டும் என்ன நடந்ததுன்னா பார்க்க போகிறோம். அது முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்று தட்டி விட்டு பாருங்கள். ஓரளவு பார்த்தீங்கன்னா உமன்ஸ் ராயல் ரம்பிளில் லிவ் மார்கன் வின் பண்ணிட்டாங்க. இது ஆல்ரெடி ரூமரில் வந்தது தான், ஆனால் எதிர்பார்க்காத ஒன்று. சில மாற்றங்கள், பெரிய பெரிய சர்ப்ரைஸு அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. டீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த ராயல் ரம்பிள் முடிச்சு விட்டாங்க. அவ்வளோவும் மூமெண்ட்டும் இல்லை. உமன்ஸுக்கு போதுமான அளவுக்கு பார்த்தீங்கன்னா முடிச்சு வச்சுருக்காங்க. லாஸ்ட்டு இந்த சோல்ட்ரூக்கா பண்ணதெல்லாம் வேறு லெவல். சோல்ட்ரூக்கா என்எக்ஸ்டிலேருந்து வந்தாலும் அவங்களும் இப்போ மெயின் டாஸ்ட் தான் டெபியூட் கொடுத்துருக்காங்க. அவங்க பர்ஃபார்மன்ஸு தாறுமாறாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ரீ பெல்லா ரிட்டர்ன்ஸை பார்த்தீங்களா? அதுதான் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸுக்கு கொஞ்சம் பிடிச்ச விதமாக இருந்தது. மற்றபடி வேறு எதுவும் ஸ்பெஷல்லாம் ஒன்றும் இல்லை. உமன்ஸில் அப்படியே டீசெண்டாக பார்த்தீங்கன்னா முடிச்சு வச்சாங்க. ஆனால் லாஸ்ட்டு அந்த 3 பேர் எலிமினேட் பண்ணதெல்லாம் லிவ் மார்கன் அந்த கவுத்தை பிடிச்சி தொங்கி தள்ளந்து, ஸ்டிஃபனியை அங்கேருந்து இது அந்த சோல்ட்ரூக்காவை அப்படியே எட்டி வச்சுது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்தது. ஃபினிஷிங் டச்சு சூப்பரு. அது மாதிரி நம்மளுடைய ப்ரீ பெல்லா நிக்கி பெல்லா வந்துருந்தாங்க. அதுக்கே நல்ல சியர் கிடச்சிருந்தது. ப்ரீ பெல்லா பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் கொடுத்தாங்க பாருங்கள். வாட் ஏ மூமெண்ட்டுன்ற மாதிரி தான் இருந்தது. 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஒரே ட்ரெஸ்ஸு வந்தாங்க, வந்து நல்லா சண்டை போட்டாங்க. அந்த லைரா வல்கிரியாவும் பார்த்தீங்கன்னா 2 பேர்த்தையும் எலிமினேட் பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பேர்த்தையுமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் லெஜண்ட் பார்த்தீங்கன்னா எலிமினேட் பண்ணி விட்டாங்க. லாஸ்ட் லெஜண்ட்டை கொஞ்சம் நல்லா காட்டியிருந்தாங்க. எத்தனை 4 எலிமினேட்டு 5 எலிமினேட்டே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருந்தாங்க. ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தில் போயிருந்தாங்க. அப்பயும் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. அது மாதிரி இந்த க்ளோஸில் ரியா ரிப்லியும் வந்திருந்தாங்க. டாப் 5லேயே டாப் 4ல இருந்தாங்க. அவங்களையும் பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டு இதில் பார்த்தீங்கன்னா லிவ் மார்கன் உமன்ஸில் வின் பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்து நடந்த மேட்ச் தான் இந்த கெரியர் எண்டிங் மேட்ச்சு. கெரியர் எண்டிங் மேட்ச்சின்னு பேர் மட்டும்தான், கெரியர் எண்ட் ஆகாதுன்னு நினச்சேன். ஆனால் சீரியஸ்லி பார்த்தீங்கன்னா கெரியரே எண்ட் ஆகிடுச்சு. ஏஜே ஸ்டைல் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த க்ளவுஸ் இதெல்லாம் கைட்டி வச்சுட்டு போகலான்னு பார்ப்பாரு. மக்கள்லாம் நோன்னு கத்தி திருப்பி பார்த்தீங்கன்னா அவர் எடுத்து கையிலே பார்த்தீங்கன்னா போட்டுட்டு போயிட்டார். அது எடுத்துகிட்டு போட்டது விதத்தை பார்த்தீங்கன்னா திருப்பி நான் வந்து சண்டை போடணுன்ற மாதிரி எடுத்து போட்டார். ஆனால் சண்டை போட மாட்டார் போல். WWE அஃபிஷியலாக மென்ஷன் பண்ணிட்டாங்க ரிட்டையருன்ற மாதிரி. மேட்ச் நடக்கும்போதே தெரிஞ்சிருக்கும் தலைவனை ரிட்டையர் பண்ணுற மாதிரி இருந்திருக்கா. ஸ்டார்டிங்கில் போக போக தலைவனை ரிட்டையர் பண்ணுறான்னு தெரிஞ்சிருச்சு. குந்தர் எப்போ கண்ட்ரோலை கையில் எடுக்கிறாரோ இந்த டைம் முடிகிற கிட்டத்தில், அந்த டைமில் கையில் எடுத்து இந்த டேப்அப்லாம் பண்ண பார்ப்பார் பாரு. கைத்தில் போட்டு திருப்பி கைத்துலேயே குத்தி அந்த மாதிரி மடங்கா தெரிஞ்சிருச்சு. குந்தர் பக்கம் தான் மேட்ச்சு சாய போகுதுன்னு. ஏன்னா ரேண்டி 2 டைம் ரேண்டி பல பேர்த்த பார்த்துருக்கோம். ஜான்சினாவை, கோல்பர்கு எல்லாத்தையும் இந்த மாதிரி தான் இது பண்ணார். 2 ரிட்டையரும் பண்ணார். கோல்பர்கு, ஜான்சினாவும் இப்போது தலைவனை ரிட்டையர் பண்ணிட்டார். இவருக்கு பேர் வந்து குந்தருக்கு கெரியர் கில்லராம்பா. இப்போ ரேண்டி ஆட்டனுக்கு லெஜண்ட் கில்லர்னு இருக்குல்ல, இவருக்கு கெரியர் கில்லராம். ரேண்டி ஆட்டன் எங்கே, குந்தர் எங்கே? எவ்வளோ பெரிய ஆள் ரேண்டி ஆட்டன் கூட தலைவனை கம்பேர் பண்ணுறானுங்க. அது WWE இந்த கமாண்டி டேபிள் அவங்களே பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கெரியர் கில்லர் விசஸ் லெஜண்ட் கில்லர்ன்ற மாதிரி. அதெல்லாம் ஏற்றுக்கிற மாதிரியா இருக்குது. அதை விட்டு தள்ளுங்க. ஏஜே ஸ்டைல் ரிட்டையர் ஆகிட்டார். சரியான எமோஷ்னலு. நான் சீரியஸ்லி எதிர்பார்க்கல. ராயல் ரம்பிள் பார்க்குறதுக்கே ஃபுல் உற்சாகம். என்னென்ன ரிட்டர்ன்ஸு, என்னென்ன சர்ப்ரைஸ் நடக்க போகுது, என்னென்ன சம்பவம் நடக்க போகுதுன்னா. ஆனால் இந்த மாதிரி அதில் ஒரு கெரியர் எண்டிங் மேட்ச் வச்சு கெரியர் எண்ட் பண்ணணும்னு எதிர்பார்க்கல. அதுக்கடுத்து நடந்தது இந்த டைட்டில் மேட்ச்சு, அன்டிஸ்பியூட்டட் டைட்டில் மேட்ச் நடந்தது. இதில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிக்கிற அளவுக்கு பெருசாக இல்லை. ஆனால் மேட்ச் பார்த்திங்கன்னா சொதப்பாமல் தூக்கி நிலநாட்டிட்டாங்க 2 பேருமே. ஏன்னா ட்ரூ இருந்தாலும் செமிசைன் இருந்தாலும் மேட்ச் மொக்கே ஆகாது. 2 பேருமே பார்த்திங்கன்னா ஃபுல் எஃபெக்டை போட்டு சண்டை போடுவாங்க. அது மாதிரி போன மேட்ச்சில் ஏஜே ஸ்டைலுக்கே கையில் கீச்சு ரத்தம் வந்திருக்கும். அது சொல்லாம விட்டோம் பாருங்கள். கையில் கீச்சு ஃபுல்லாக ப்ளட்டாக வந்திருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ட்ரூவும் சரி செமிசைனும் சரி நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. எந்த ஒரு பெரிய இதுவும் இல்லை, இன்வால்வ்மெண்ட்டும் இல்லை. டீசெண்டாக பார்த்தீங்கன்னா மேட்ச்சை முடித்தார். ட்ரூ மேக்கன்டையர் தான் போய்ட்டு எல்லா மேட்ச்லையும் இன்வால்வ்மெண்ட் பண்ணுவார் தவிர ட்ரூ மேக்கன்டையருக்கு எவனும் வந்து இன்வால்வ்மெண்ட் பண்ண மாட்டானுங்க. ஏன்னா ட்ரூ மேக்கன்டையருக்கு பயப்படுறாங்க போல். ஏன்னா என்ன பண்ணி விட்ருவாருன்னே தெரியாது. அது மாதிரி அந்த ரெக்கார்டு பீட் ஆகிடுச்சு. என்ன ரெக்கார்டுன்னு கேட்டிங்கன்னா சவுதியில் செமிசைன் தோற்றுருக்க மாட்டார், இங்கே பார்த்தீங்கன்னா தோத்துட்டார். அது மாதிரி ட்ரூ மேக்கன்டையர் ரெக்கார்டு கண்டினியூஸ் ஆகுது. இதோட 12வது டைம் செமிசைனை தோக்கடிக்கிறாரு. ஒரு அனௌன்ஸ்மெண்ட் டேபிளை உடைச்சாங்க. அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்தது. நானும் நினச்சேன் 2 டேபிள் இருக்குடா, இது எப்படா உடைப்பானுங்க, ராயல் ரம்பிள் எலிமினேட் மேட்ச்சுன்ற மாதிரி நினச்சேன். ஆனால் இந்த மேட்ச்சில் இதை உடச்சி விட்டானுங்க. ஃபைனலாக வரும் மெயின் இவெண்ட்டுக்கு ஒபாஃபிமியை தான் பார்த்தீங்கன்னா கிக் ஆஃப் பண்ணி விட்டானுங்க. ஒபாஃபிமி ஃபஸ்ட் நம்பராக வந்தார். பிரான் பிரேக் 2 நம்பர் வந்தார். ஏன்னா ஸ்பாய்லர் ஆகிடுச்சு, ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஒரு மிஸ்ட்ரி நம்பர் வந்து அடித்து ஷாக் கொடுத்தாரு பாருங்க. அந்த மிஸ்ட்ரி நம்பர் வந்து பிரான் பிரேக்கரை வந்து மேட்ச் ப்ளே பண்ணவே விடலை. வந்து பார்த்திங்கன்னா அடித்து தும்சம் பண்ணி விட்டு அப்படியே உள்ளே தள்ளி விட்டோன்னே எலிமினேட் பண்ணிட்டார் ஒபாஃபிமி.
அந்த மிஸ்ட்ரி நபர் செத்ராலன்ஸ் மாதிரி தான் இருக்கார். அப்டேட் வந்தால் அப்டேட்டில் பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சது செத்ராலன்ஸ் தான் நினைக்கிறேன். அதுக்கடுத்து ஜவான் எவன்ஸா அவர் சில ஸ்டெண்ட்லாம் பண்ணார். அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்தது. காஃபி கின்ஸ்டான்னு அவங்களாம் அந்த டீமே பார்த்தீங்கன்னா இல்லை இந்த டைம் என்னன்னே தெரில. இக்குனோவா கொண்டு வந்தாங்க. ஆமாம், அவர் கொண்டு வந்து அவருக்கு ஜோஸ்லாம் போட்டார் பாருங்க டேமின் பீஸ்ட். அவர் பொம்மைக்கும் பார்த்தீங்கன்னா போட்டு வச்சாங்க. அதுக்கு அடுத்தது எல் கிராண்டோ அமெரிக்கானோ ரிட்டன்ட் 2 எல் கிராண்டோ அமெரிக்கானோ இருந்தார். ஒன்று ஒரிஜினலு, ஒன்று பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட்டு. ஒன்று லுட்விக் கைசர், இன்னொன்று சாட் கேபிள் ஃபைனலி பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. இவங்க 2 பேருக்கு தான் இதுக்கப்புறம் ஸ்டோரி. வெஸ்ட்ஹாம்னால கண்டிப்பாக அந்த மேட்ச் நடக்கும். இவர் பார்த்தீங்கன்னா சாட் கேபிள் லுட்விக் கைசரை எலிமினேட் பண்ணி விட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரும் எலிமினேட் ஆகிட்டார். பவர் ஹவுஸு ஏஇடபிள்யூ இருந்தார், ரிட்டர்ன் பண்ணுவாருன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. WWE இன்றைக்கி டெபிட் கொடுத்துருக்காரு ராயல் ரம்பிளில். பவர் ஹவுஸ் பார்க்கவே ஒரு மோடி மாதிரி இருக்கார், ஆளே வித்தியாசமாக. அவர் பார்த்தீங்கன்னா அவரால் முடிஞ்சது பண்ணார். அது மாதிரி எல்ஏ நைட்டை ரிட்டர்ன் பண்ணாங்க. எல்ஏ நைட்டு வந்தார். அவர் வந்த வேகத்துக்கு பார்த்தீங்கன்னா அவர் தான் வின் பண்ண வச்சுருவாங்கன்னு நினச்சேன். அவர் விஷன் டீமையே எலிமினேட் பண்ணி விட்டார். அந்த பிரான்சன் ரீடு, ஆஸ்டின் தீரியை, லோகன் பால் இருந்தார். அவர் லாஸ்ட்டாக தான் ஆனார். 4 வரைக்கும் வந்தார். அப்புறம் பீஸ்டின் கார்னர் பிராக் லெஸ்னர் வந்தார். அவரால் முடிஞ்ச அளவு சூப்பர் ஃப்ளெக்ஸ் சிட்டி மயில பார்த்தீங்கன்னா நனைய வச்சார். ஒபாஃபெமி 6 பேர்த்தையும் என்னமோ பண்ணாருன்னு நினைக்கிறேன். பிராக் லெஸ்னரும் எலிமினேட் பண்ணார். ஆனால் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இல்லை. பிராக் லெஸ்னரை ஃபஸ்ட்லேயே வெளியே தள்ளி விட்டானுங்க. அவர் அவ்வளோதான் எலிமினேட்டு. நான் இது எதிர்பார்க்கல. பிராக் லெஸ்னரு, ரேண்டி ஆட்டனு, ரோமனு, கோடி ரோஸ் இவங்களாம் ஃபேஸ் டு ஃபேஸ் இருக்குன்னு நினச்சேன். ஆனால் ஃபேஸ் டு ஃபேஸ் இல்லவே இல்லை. அது என்னான்னு தெரில. பெரிய ஃபேஸ் டு ஃபேஸ் எதுவுமே இல்லை. ஒபாஃபெமியும் பிராக் லெஸ்னர் ஃபேஸ் டு ஃபேஸ் இருந்தது. அது நல்லா இருந்தது. அப்புறம் ஜேக்கப் ஃபோர்டு, கோடி ரோஸு, ரோமன் ரென்ஸ் இவங்களுக்குள்ள ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் நடந்தது. அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்தது. ஜே ஊசோ ரோமனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்தார். ரோமன் ஜே ஊசோவும் அடித்தார். அதுக்கப்புறம் என்ன பண்ணார், ஆமாம் எல்ஏ நைட் அது மாதிரி குறுக்கால எலிமினேட் பண்ணி விட்டானுங்க. ஜே ஊசோவையும் எலிமினேட் பண்ணி விட்டார் நம்மளுடைய ரோமன் ரென்ஸு. ரேண்டி ஆட்டனும் ஒரு 2-3 ஆர்கே போட்டார், எலிமினேட்டும் பண்ணார். லோகன் பாலை தூக்கி கடாசினார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 30வது ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா குந்தரை விட்டானுங்க. ஸோ ஐயோ என்ன சொல்கிறது, கிறிஸ் ஜெரிகோ, கெவின் ஓவன்ஸு எங்கேயா இவனுங்களா இந்த மாதிரி எதிர்பார்த்தா இந்தாப்பா உங்களுக்கு குந்தரை கொடுக்குறானுங்க. சத்தியமாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதான் 4வது ஆளாக லோகன் பால் இருந்தாரா, ரேண்டி ஆட்டன் ஆர்கேவை போட்டு முடிச்சு தூக்கி கிடச்சிட்டாரு. அதுக்கப்புறம் குந்தர் அதே சாகா பயன்படுத்தி ரேண்டி ஆட்டன் எலிமினேட் பண்ணி விட்டார். ரோமன் ரென்ஸும் குந்தரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடிச்சுக்கிட்டு அப்புறம் ரோமன் ரென்ஸ் ஸ்பியர் போட்டு குந்தரை எலிமினேட் பண்ணி விட்டு இந்த மேட்சை வின் பண்ணிட்டார். ராயல் ரம்பிளில் 2026ஓட ராயல் ரம்பிள் வின்னர் ரோமன் ரென்ஸு. எதிர்பார்க்காத ஒன்று ரூமர் வந்துட்டு இருந்தது, ஆனால் நினச்சி பார்க்கல. ரோமன் ரென்ஸ் வின் பண்ணிட்டாரு. யார் பக்கம் போகிறாருன்னு நினைக்கிறேன், சிஎம் பங்கு பக்கம் தான் போவாருன்னு நினைக்கிறேன். அது ரூமரில் பார்த்துக்கலாம், இல்லை மண்டே நைட் ராவில் பார்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் ஒரு தலைமுறை சந்திக்கலாம். வேறு சூப்பர் அப்டேட் நியூஸ் மறக்காமல் போய் பார்த்துக்கோங்க. பை கைஸ்.